தற்போது ஒரு அண்மை செய்தி. மின் வேலியில் சிக்கி யானைகள் இறப்பது தொடர்ந்தால் மின் வாரியத்திற்கு அதிக அபராதம் விதிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மின்வேலி சிக்கி யானைகள் இறப்பதை தடுக்கும் வகை உபகரணங்களை ஏன் கொள்முதல் செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்யும் டெண்டர் இறுதி செய்யப்படவில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வளவு நாள் காலதாமதம் ஏன் என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. யானைகள் மின்வேலி சிக்கி இறப்பதை தடுக்கும் பாதுகாப்பு கருவிகள் கொள்முதல் டெண்டர் இறுதி செய்யப்பட்டுவிட்டது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானைகள் இறப்பு விஷயத்தில் அரசு உரிய தீவிரம் காட்டவில்லை என்றால் நீதிமன்றம் கடும் உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மின்வேலி சிக்கி யானைகள் இறப்பது தொடர்ந்தால் மின் வாரியத்திற்கு அதிக அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஏன் மின்வேலி சிக்கி யானைகள் இறப்பதை தடுக்கும் வகையில் உபகரணங்கள் வாங்கப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மின்வேலி சிக்கி யானைகள் இறப்பது அதிகரித்தால் மின் வாரியத்திற்கு அதிகமான அபராதம் விதிக்க நேரிடும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வனவிலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்காக வந்தது. அப்போது சமீபத்தில் ஓசூர், தருமபுரி, நீலகிரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதியில் மீண்டும் மின்வேலியில் சிக்கி 3 யானைகள் இருந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் மின்வேலியில் சிக்கி யானைகள் இறப்பதை தடுக்கும் வகையில் தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்யும் டெண்டர் இறுதி செய்யப்படவில்லை என்றும் இவ்வளவு நாள் தாமதமானது ஏன் என்று நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அரசு தரப்பில் யானைகள் மின்வேலியில் சிக்கி இறப்பதை தடுக்கும் பாதுகாப்பு கருவிகள் கொள்முதல் டெண்டர் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் நிதி ஒதுக்கீடுக்கான ஒப்புதல் நடைமுறைகள் மட்டும் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் விரைவில் பாதுகாப்பு கருவிகள் கொள்முதல் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இந்த கருவிகள் பொருத்தப்பட்டால் யானைகள் மின்வேலியில் கால் வைத்ததும் தானாகவே மின்சாரம் உடனே துண்டிக்கப்படும் என்றும் முக்கிய வழித்தடங்களில் இந்த கருவிகள் பொருத்தப்படும் என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து யானைகள் இறப்பு விஷயத்தில் அரசு உரிய தீவிரம் காட்டவில்லை எனில் நீதிமன்றம் கடும் உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் எனவும் மின்வேலிகளில் சிக்கி யானைகள் இறப்பும் தொடரும் பட்சத்தில் மின்வாரியத்திற்கு அதிக அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார், நன்றி. கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.